காலையில் வாய் வறண்டு போவது இந்த நோய்களின் அறிகுறியாக இருக்கலாம். இதன் காரணம் என்ன? ஒவ்வொரு நாளும் காலையில் கண் விழித்தவுடன் உங்கள் வாய் மிகவும் வறண்டு இருப்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? ஒரு கண்ணாடி தண்ணீர் குடிக்காமல் பேச முடியாத நிலை. நாக்கு உதடுகளோடு ஒட்டிக்கொள்வது போன்ற உணர்வு. தொண்டையில் ஏதோ உலர்ந்திருப்பது போன்ற அசௌகரியம். பலர் இதை சாதாரண விஷயமாக நினைத்து அலட்சியப்படுத்துகிறார்கள். இரவில் தண்ணீர் குறைவாக குடித்திருப்பேன், அதனால்தான் இருக்கும். வயது ஆகஸ்ட் இப்படித்தான் இருக்கும் என்று எண்ணிவிட்டு மறந்து விடுகிறார்கள். ஆனால் மருத்துவ உலகம் சொல்லும் உண்மை வேறு. சில நேரங்களில் காலையில் ஏற்படும் வாய் வறட்சி என்பது வெறும் தண்ணீர் பற்றாக்குறையின் விளைவு அல்ல. அது உடலில் அமைதியாக வளர்ந்து கொண்டிருக்கும் சில முக்கிய உடல்நல பிரச்சினைகளின் ஆரம்ப எச்சரிக்கை சிக்னலாக இருக்கக்கூடும். நீரிழிவு நோய், தூக்கக் கோளாறுகள், சில மருந்துகளின் பக்கவிளைவுகள், உமிழ்நீர் சுரப்பி பிரச்சினைகள், அல்லது இன்னும் ஆழமான உடல்நல சிக்கல்கள். இவற்றில் ஏதேனும் ஒன்று உங்கள் உடலில் அமைதியாக நடந்து கொண்டிருக்கலாம். இன்று இந்த வீடியோவில் காலையில் வாய் வறண்டு போவதற்கான உண்மையான காரணங்கள் என்ன? எந்த நேரத்தில் அது கவலைக்குரிய அறிகுறியாக மாறுகிறது? எந்த நோய்களுடன் இதற்கு தொடர்பு இருக்கலாம்? மற்றும் இதை எப்போது மருத்துவரிடம் காட்ட வேண்டும் என்பதனை விரிவாக பார்க்கப் போகிறோம். இந்த வீடியோவின் இறுதி வரை கவனமாக பாருங்கள். ஏனெனில் பலர் சாதாரணமாக நினைக்கும் இந்த சிறிய அறிகுறி சில நேரங்களில் பெரிய பிரச்சனையை முன்கூட்டியே எச்சரிக்கக்கூடும். வாய் ஏன் வறண்டு போகிறது? நமது வாயில் இருக்கும் உமிழ்நீர் வெறும் நீர் அல்ல. அது ஒரு பாதுகாப்பு அமைப்பு. உமிழ்நீர் பற்களை பாதுகாக்கிறது, உணவை மென்மையாக்குகிறது, ஜீரண செயல்பாட்டின் முதல் கட்டத்தை ஆரம்பிக்கிறது, வாயில் உள்ள பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துகிறது, பேசுவதற்கும் விழுங்குவதற்கும் உதவுகிறது. ஒரு ஆரோக்கியமான மனிதரின் உடல் ஒரு நாளுக்கு சுமார் 0.5 முதல் 1.5 லிட்டர் வரை உமிழ்நீரை உற்பத்தி செய்கிறது. இந்த உமிழ்நீர் உற்பத்தி குறைந்துவிட்டால் வாய் வறட்சி ஏற்படுகிறது. மருத்துவ மொழியில் இதனை ஜெரோஸ்டோமியா என்று அழைக்கிறார்கள். இப்போது கேள்வி: ஏன் இந்த உமிழ்நீர் குறைகிறது? அதற்கான காரணங்களை ஒன்றன் பின் ஒன்றாகப் பார்ப்போம். காரணம் 1: உடலில் நீர் பற்றாக்குறை. இது மிகவும் பொதுவான காரணம். ஒரு நாளில் போதுமான அளவு தண்ணீர் குடிக்காமல் இருந்தால் உடல் நீரிழப்பை சந்திக்கும். குறிப்பாக வெயில் அதிகம் இருக்கும் நாட்களில், காய்ச்சல் ஏற்பட்டிருக்கும் போது, அதிகமாக வியர்க்கும் சூழ்நிலையில், அல்லது வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருந்தால் உடலில் நீர் அளவு குறையும். உடல் முக்கிய உறுப்புகளுக்கு நீரை சேமிக்க முயற்சிக்கும். அப்போது உமிழ்நீர் உற்பத்தி குறைகிறது. இதன் விளைவாக காலையில் வாய் வறட்சி அதிகமாக உணரப்படுகிறது. காரணம் 2: வாயை திறந்து தூங்கும் பழக்கம். பலருக்கு தெரியாமல் இருக்கும் ஒரு முக்கிய காரணம் இது. தூங்கும்போது மூக்கின் வழியாக சுவாசிப்பதற்கு பதிலாக வாயின் வழியாக சுவாசித்தால் இரவு முழுவதும் வாயில் இருக்கும் ஈரப்பதம் வெளியேறிவிடும். குரட்டை விடுபவர்கள், மூக்கடைப்பு உள்ளவர்கள், சைனஸ் பிரச்சனை உள்ளவர்கள், அலர்ஜி காரணமாக மூச்சுத் திணறல் உள்ளவர்கள், இவர்களிடம் இந்த பிரச்சனை அதிகமாக காணப்படுகிறது. காலை எழுந்தவுடன் வாய் மட்டுமல்லாமல் தொண்டையும் வறண்டு இருப்பது இதன் முக்கிய அறிகுறி. காரணம் 3: நீரிழிவு நோயின் ஆரம்ப அறிகுறி. இப்போது மிகவும் முக்கியமான காரணத்துக்கு வருகிறோம். நீரிழிவு நோய். இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்கும்போது உடல் கூடுதல் சர்க்கரையை சிறுநீரின் வழியாக வெளியேற்ற முயற்சிக்கிறது. இதனால் அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் நிலை உருவாகிறது. அதிக சிறுநீர் வெளியேறுவதால் உடலில் நீர் குறைகிறது. இதன் விளைவாக தாகம் அதிகரிக்கிறது. வாய் வறட்சி ஏற்படுகிறது. குறிப்பாக காலையில் எழுந்தவுடன் அதிக தாகம்.
வாய் வறட்சி. அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும் என்ற உணர்வு. இவை நீரிழிவு நோயின் ஆரம்ப எச்சரிக்கை அறிகுறிகளாக இருக்கக்கூடும். காரணம் 4. மருந்துகளின் பக்கவிளைவு. உலகம் முழுவதும் நூற்றுக்கணக்கான மருந்துகள் வாய் வறட்சியை ஏற்படுத்தக்கூடியவை என்று மருத்துவ ஆய்வுகள் கூறுகின்றன. உயர் இரத்த அழுத்த மருந்துகள், மன அழுத்த மருந்துகள், அலர்ஜி மருந்துகள், தூக்க மாத்திரைகள், சில வலி நிவாரணிகள். இவற்றில் பல உமிழ்நீர் சுரப்பிகளின் செயல்பாட்டை குறைக்கலாம். குறிப்பாக 60 வயதிற்கு மேற்பட்டவர்களில் பல மருந்துகள் ஒன்றாக எடுத்துக் கொள்ளப்படுவதால் இந்த பிரச்சனை அதிகமாக காணப்படுகிறது. காரணம் 5. தூக்கத்தில் மூச்சுத் திணறல், ஸ்லீப் ஆப்னியா. பலர் அறியாத ஒரு முக்கிய காரணம். ஒருவர் தூங்கும்போது சில வினாடிகள் சுவாசம் தடைபடுவது போன்ற நிலை ஏற்படலாம். இதனை ஸ்லீப் ஆப்னியா என்று அழைக்கிறார்கள். இந்த நிலை உள்ளவர்களுக்கு பொதுவாக குரட்டை அதிகம் இருக்கும், காலையில் தலைவலி இருக்கும், பகலில் தூக்க கலக்கம் இருக்கும், வாய் வறட்சி இருக்கும். பல நேரங்களில் வாய் வறட்சி என்பது இந்த பிரச்சனையின் முதல் எச்சரிக்கை அறிகுறியாக இருக்கலாம். காரணம் 6. உமிழ்நீர் சுரப்பி பிரச்சனைகள். நமது வாயில் உள்ள முக்கிய உமிழ்நீர் சுரப்பிகள் சரியாக செயல்படாவிட்டால் உமிழ்நீர் உற்பத்தி குறைகிறது. சில நேரங்களில் தொற்று, சில நேரங்களில் கற்கள் உருவாகுதல், சில நேரங்களில் சுரப்பி பாதிப்பு. இவற்றால் வாய் வறட்சி தொடர்ந்து ஏற்படலாம். இது நீண்ட நாட்களாக தொடர்ந்தால் மருத்துவரின் பரிசோதனை அவசியமாகிறது. காரணம் 7. வயதானதால் மட்டும் அல்ல. பலர் செய்யும் மிகப்பெரிய தவறு இதுதான். எனக்கு வயதாகிவிட்டது, அதனால்தான் வாய் வறட்சி வருகிறது. உண்மையில் வயது அதிகரிப்பதால் மட்டும் வாய் வறட்சி வராது. ஆனால் வயதுடன் சேர்ந்து மருந்துகள் அதிகரிக்கலாம், நீரிழிவு அதிகரிக்கலாம், மூச்சு தொடர்பான பிரச்சனைகள் உருவாகலாம். இதன் காரணமாக வாய் வறட்சி அதிகமாக தோன்றலாம். அதனால் இதை வெறும் வயது காரணமாக நினைத்து அலட்சியப்படுத்தக்கூடாது. வாய் வறட்சியை அலட்சியப்படுத்தினால் என்ன நடக்கும்? வாய் வறட்சி வெறும் அசௌகரியம் மட்டுமல்ல, அது பல சிக்கல்களை உருவாக்கும். பல் சொத்தை அதிகரிக்கும், ஈறு நோய்கள் உருவாகும், வாயில் துர்நாற்றம் அதிகரிக்கும், உணவை விழுங்க சிரமம் ஏற்படும், வாய்ப்புண்கள் உருவாகலாம். சிலருக்கு சுவை உணரும் திறனும் பாதிக்கப்படலாம். இதனால் வாழ்க்கை தரம் மெதுவாக குறையத் தொடங்கும். எப்போது மருத்துவரை அணுக வேண்டும்? கீழ்க்கண்ட அறிகுறிகள் இருந்தால் மருத்துவரை சந்திப்பது நல்லது. வாய் வறட்சி தொடர்ந்து பல வாரங்கள் நீடித்தால், அதிக தாகம் இருந்தால், அடிக்கடி சிறுநீர் கழித்தால், குரட்டை மற்றும் தூக்க பிரச்சனைகள் இருந்தால், உணவை விழுங்க சிரமம் இருந்தால், பற்கள் அடிக்கடி பாதிக்கப்பட்டால், வாய்ப்புண்கள் மீண்டும் மீண்டும் வந்தால், இவை அனைத்தும் மேலதிக பரிசோதனை தேவைப்படலாம் என்பதை காட்டும். வாய் வறட்சியை குறைக்க உதவும் வழிகள்: போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும். தூங்கும் அறையில் காற்று மிகவும் உலர்ந்து போகாமல் கவனிக்க வேண்டும். மூக்கடைப்பு இருந்தால் சிகிச்சை பெற வேண்டும். புகைப்பிடித்தல் இருந்தால் நிறுத்த வேண்டும். மதுபானத்தை தவிர்க்க வேண்டும். வாய்ச் சுகாதாரத்தை பராமரிக்க வேண்டும். மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் மருந்துகளை நிறுத்தக்கூடாது. நிறைவுரை: காலையில் எழுந்தவுடன் வாய் வறண்டு இருப்பது ஒரு சாதாரண விஷயமாக தோன்றலாம். ஆனால் உடல் பல நேரங்களில் தனது பிரச்சனைகளை மிகவும் மென்மையாகவே எச்சரிக்கிறது. அந்த எச்சரிக்கையை நாம் கவனிக்கிறோமா என்பதுதான் முக்கியம். வாய் வறட்சி என்பது சிலருக்கு வெறும் தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்கலாம். சிலருக்கு அது வாழ்க்கை முறையின் விளைவாக இருக்கலாம். ஆனால் மற்ற சிலருக்கு அது நீரிழிவு, தூக்கக் கோளாறு அல்லது வேறு உடல்நல பிரச்சனையின் ஆரம்ப சிக்னலாக இருக்கலாம்.
எனவே ஒவ்வொரு அறிகுறியையும் அலட்சியப்படுத்தாமல் கவனிப்பது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான முதல் படியாகும். உங்கள் உடல் தினமும் உங்களிடம் பேசிக்கொண்டே இருக்கிறது. அதன் மொழி வார்த்தைகள் அல்ல, அறிகுறிகள். அந்த அறிகுறிகளை சரியான நேரத்தில் புரிந்து கொள்வதே நோய்களை முன்கூட்டியே கண்டறியும் மிகப்பெரிய சக்தியாகும். ஒரு சிறிய வாய் வறட்சி கூட சில நேரங்களில் பெரிய உண்மையை சொல்லிக் கொண்டிருக்கலாம்.